வணக்கம் நண்பர்களே. முனிஷ் லேர்னிங் ஜோன் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எக்ஸலில் பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராஃப் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மேப், ரெண்டாவது வந்து பை சார்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து வியூவர்ஸ்க்கு யார் இந்த மேப் பார்க்குறாங்களோ எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க மேப் ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வேர்ல்டு மேப்பில் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, வேர்ல்டு மேப்பில் சார்ட்டை வந்து எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷன். சரிங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவல் பாப்புலேஷன், ஆக்சுவல் டேட்டா worldometers.infoவில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஆன் டுடே 2020 வந்து வேர்ல்டில் எவ்வளவு பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து எவ்வளவு பாப்புலேஷன் அப்படிங்கிற டேட்டாவை தான் நான் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வேர்ல்டு மேப் பேஸ் பண்ணி சார்ட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆஸ் யூஷுவல் இன்சர்ட் போங்க. இதில் வந்து இந்த மேப் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். இப்போ வந்து மேப் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஃபஸ்ட்டு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டேட்டா நான் உங்களுக்கு சார்ட் ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் ஒரு ரியல் டேட்டா வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் மேனிப்புலேட்டட் டேட்டா. நானாக வந்து ஒரு ரேண்டமாக டேட்டா என்டர் பண்ணி வச்சுருக்கேன். பட் இது வந்து ரியல் டேட்டா. ஸோ இந்த கிராஃப் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா கலர் பேஸ் பண்ணி இருக்குது. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் கொடுத்துருக்கு பாருங்கள். அதாவது மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பாட்டம்லேயும் டாப்லேயும் வந்துடும், கீழேயும் மேலேயும் வந்துடும். ஸோ மினிமம்லேருந்து மேக்ஸிமம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் பாருங்கள், இந்த ப்ளூ கலர் பார் இருக்கு இல்லைங்களா? ஸோ மினிமமாக இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ இருக்குது. அதிகமாக மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய நம்பருக்கு நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் டார்க் ப்ளூ இருக்கோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ், அதாவது மேக்ஸிமம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் வந்து நம்பர்ஸ் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ நம்பர்ஸ் பார்க்காம டேரெக்டாக நீங்கள் மேப்பில் பார்க்கும்போது ஓகே இந்த ஜோன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்தியா, சைனா, உங்களுக்கே தெளிவாக தெரியும், 2 நாடு தான் வந்து இப்போ உலகத்திலே வந்து அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூவில் தெரியுது பாருங்கள். ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி லைட் ப்ளூ ஜோனில் வருது. அதெல்லாம் இந்த ஏரியாவில் கேட்டகரியில் வருது. ஓகேங்களா? ஸோ இது கிளியராக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் டேட்டா. இந்த சார்ட் நான் டிலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக. அகைன் இன்செட்டில் போகிறேன், மேப். ஸோ இதில் பாருங்கள் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ இந்தியா, சைனா இந்த ஜோனில் இருக்குது. ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஒரு 65,000 அந்த ரேஞ்சில் வரக்கூடியது. தென் டார்க் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நைஜீரியா இந்த இடத்துல இருக்குது. இந்த ஆஃப்ரிக்கா ஜோனில் நைஜீரியா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்ட்ரியை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கலர் வந்து ஷேட் பண்ணி கொடுத்துரும் எக்ஸல். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதாவது ஒரு கம்பெனியில் வந்து ஜியோக்ராஃபிக்கலாக வந்து சேல்ஸ் எப்படி போகுது, இல்லைனா கஸ்டமர் பேஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்காங்க, இல்லைனா வந்து ஃபேக்ட்ரிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்த ஃபேக்ட்ரி வந்து அதிகமாக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுது, அதிகமாக சேல்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு மேப்பில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். எக்ஸாம்பிள் லிட்ரஸி லெவல், எந்த கண்ட்ரிஸ் வந்து அதிகமாக வந்து படித்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ்லாம் வந்து போட்டுட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸலில் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பை சார்ட் பார்ப்போம். வேர்ல்டு மேப்பில் வந்து சார்ட் ஜென்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து பை சார்ட்டுக்கு போவோம். ஸோ பை சார்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு சர்க்கிள்
ஓகேங்களா, சர்க்கிளோ இல்லைனா ஒரு பிளேட்லேயோ வந்து ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, அதாவது அதிகமாக வேல்யூஸ் இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து பெருசாக இருக்கும், ரொம்ப குறைவாக வேல்யூ இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அப்படி தான் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சார்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பை சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன், நேம் கொடுத்துருக்கேன், ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து எவ்வளோ காயின்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அது வாட் எவர் இட் மேபி எந்த மாதிரியான காயின்ஸாகவும் இருந்துட்டு போகுது, ஜஸ்ட் ஒரு ரேண்டம் டேட்டா நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ சார்ட் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன், இன்சர்ட், இங்கே பை சார்ட் போகிறேன். பை சார்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய வேரியன்ஸ் இருக்குது. நான் சிம்பிளாக வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 2D பை சார்ட் போகிறேன். ஓகே, சிம்பிள், வித்தின் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பாருங்கள், அதிகமான போர்ஷன், ஓகேங்களா, அதிகமாக இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா RAM 432 இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து அதிகமான போர்ஷன். இந்த சார்ட்டை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், இங்கே லெஜெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொருத்தரோட நேம் இங்கே வந்து அப்பியராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நீங்கள் கர்சர் வச்சிங்க அப்படின்னா மணின்னு சொல்லி காமிக்கும். மணி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டாப் ஹையஸ்ட் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது வேல்யூ, 215 வருது. 15% வந்து கான்ட்ரிபியூஷன் வருது. தென் 17%, இது 31%. ஸோ இதில் வந்து டேட்டா அப்பியர் ஆகணும் அப்படின்னா வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஆட் சிம்பிள் போனீங்க அப்படின்னா டேட்டா லேபிள்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இதில் உங்களுக்கு வேல்யூஸோடு வந்துடும். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் டைம் நம்ம பண்ண மாதிரி இது வந்து அவுட் சைட் பவுண்ட்ரியில் இருக்கணுமா இல்லை இன்சைடில் இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேபிள் பொசிஷன் அவுட் சைட் எண்ட், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இதில் பர்சன்டேஜோடு வேணும், அதாவது டோட்டலாக இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூஷன், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பர்சன்டேஜையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நம்பரும் வந்துடும், பக்கத்தில் வந்து 31% எவ்வளோ கான்ட்ரிபியூட் வச்சுருக்கோம், எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து பர்சன்டேஜ் வைஸ்லேயும் கொடுத்துரும். தென் இதெல்லாம் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். கேட்டகரி நேமு, ஒவ்வொருத்தரோட நேமும் வந்துடும், நம்பரும் வந்துடும், பர்சன்டேஜும் வந்துடும். இந்த கலரோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் நம்பர் கூட பார்த்துட்டு இங்கே குவிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லா சார்ட்லேயுமே இருக்குது, நீங்கள் இதை வேணும்னா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது இதில் எத்தனை பேர் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காயின்ஸ் இருக்குது, யார் மேஜர் போர்ஷன் வச்சுருக்காங்க, யார் குறைவான போர்ஷன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த சார்ட்டில் உங்களுக்கு கிளியராக காமிச்சிடுறாங்க. மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மேனுஃபேக்சரிங்கில் வந்து ரிஜெக்ஷன்ஸ் அதிகமாக வருது. காலேஜஸ் இல்லை ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸு. ஸோ இது மாதிரி ஒரு டாபிக் எடுத்திங்க அப்படின்னா அதில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இல்லை நிறைய வந்து கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து இந்த சார்ட்டில் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம், ஈஸியாக வந்து வியூவர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ சிம்பிளாக வந்து பை சார்ட் அண்ட் வேர்ல்டு மேப் பேஸ் பண்ணி சார்ட் ஜென்ரேட் பண்ணுறது, இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கொஷின்ஸோ இல்லை டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.